வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோட்ல நிறைய சம்பவங்கள்லாம் இல்ல. சில சம்பவங்கள் தான் இருக்கு. ஆனா பேச வேண்டியிருக்கு. பேசலாம். இங்க ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்பள பவித்ரா இருக்கிறார்ல, அதான் அந்த ரயான். அவர் வந்து கலர்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்கல்ல, இந்த கோமாளி மாரி. இந்த கோமாளி வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து சொல்லிருக்கிறார், ஜாக்லின் பாரேன், ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரி, அப்புறம் நீ, அதுக்கப்புறம் நானு, இப்படியே வந்திருக்காங்கல்ல ஒரு ஜம்ப் அடிச்சு ரவுண்டு. அப்பனா ஏன் ஜெஃப்ரி மேல ஒன்று சொன்னாங்கல்ல, அவன் இந்த டீம்ல இருக்கிறான், அந்த டீம்ல இருக்கிறான், அந்த டீம்ல இருக்கிறான், இங்கே போறான் அப்படின்னு. அதை ஏன் இவங்கள பார்த்து சொல்ல அப்படின்லாம் கேட்குறான். ஜெஃப்ரி இப்படி பண்றான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தது நீ தான். நீ ஏன் சொல்ல வேண்டியது தானே இது முன்னாடியவ? ஏன் சொல்ல? அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் வீக்ல எப்படி உன் கூடலாம் இருக்க முடியும்? நீ வைல்டு கார்டில் வந்தவன் தான் நீ. உன் கூட எப்படி இருக்க முடியும்? ஜாக்லின் பண்ண பெரிய தப்பு, இப்பவும் பண்ணிட்டு இருக்கிற பெரிய தப்பு, அந்த கோவா கேங் அலைன்ஸ் இருக்குல்ல, அதில் இன்னும் மிச்சம் வச்சுட்டு இருக்கிறது தான். அது ஒன்று ரயான், இன்னொன்று சவுண்டு. இதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மொத்தமாக பேக் ஃபயர் ஆச்சு. இந்த கேங்கை விட்டுட்டு ஒதுங்கி இருந்தாங்கன்னா ஜாக்லின் இன்னும் போயிருக்க வேண்டிய உயரமே வேற. மொத்தமாக இதனால தான் நாசமானாங்க. இப்பவும் அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னும் மிச்சம் இருக்கு பாருங்க அவங்களுக்குள்ள பாசம் எல்லாம். தம்பி வந்து எப்படியாவது ஜெயிச்சிடணும், அவன் ஃபீல் பண்ணுவான்ல, அவனுக்கு எதிராக நான் ஆட மாட்டேன்ல கடைசியாக சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஆனால் இங்கே பாருங்களேன், இவன் ஆரம்பிச்சிட்டான். இவன் ஒரு பொம்பளை பவித்ராவாக மாறிட்டான் ஃபுல்லாகவே. ஸோ எங்கே கிடைக்குது கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒப்பாரி வைக்கலான்னு தான் பார்க்குறான். பாத்ரூம் ஏரியாவில் சவுண்டு கிட்டே இவன் ஆரம்பிச்சிட்டான் ஜாக்லினை பற்றி. ஆனால் வெளியே வந்து பார்க்குறான், அங்கே வெளியில் ஜோனில் வந்து முத்து, இங்கே அருண், ஜாக்லின் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு பாரு காலையில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க பாருங்களேன். பாரு சௌந்தர்யா வந்து வேற ஏதாவது கூட பேசலாம்டா, அவங்களும் ஒரு ஆக்டிங் தான் போடுறாங்க அங்கே. ஏன்னா நெகட்டிவாக சொல்கிறக்கூடாது, பின்னாடி பேசாதுன்னு அம்மா சொல்லிட்டு போனாங்கல்ல, அதுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அவங்க. உடனே இவர் பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை எனக்கு தான் கேட்குது, அவங்க இதே தான் வேலையாக வச்சுருக்குறாங்க, இதுதான் பண்ணுறாங்க. நீ என்னடா பண்ணிருந்த பாத்ரூமில், அந்த ஏரியாவில் என்ன பண்ணிருந்த? பாருங்களேன், ஒரு விஷயத்த இவன் பண்ணுறான் காலையிலே அவங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா அவங்க அந்த சம்பவத்தை பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சம்பவம் பேசுகிறாங்க? முத்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டுருக்காரு. இதை நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். அங்கே 5 பேர் அந்த ஃபயர் பிட் டாஸ்கில் லெவல் 2ல் நடந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ரயான் டீம் அந்த கேர்ள்ஸை முடிச்சதுக்கப்புறமா அந்த மிச்சம் இருந்த 5 பேருக்குள்ளே போட்டி இருந்தது இல்லை, தனித்தனியாக தான் விளையாடணும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அப்போ சம்மந்தமே இல்லாமல் இந்த ராணவ் போயிட்டு சுற்றி எடுத்தது தப்பு, எடுத்து அருண்கிட்ட கொடுத்தது பெரிய தப்பு. ஸோ இதுதான் அன்எத்திக்கல்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் அவர் விளக்கம் அங்கே கொடுக்குறாரு. ஆமாம், அவன் பண்ணது தப்பு. ஏன்னா நாங்கள் பேசலன்னா பரவாயில்ல, நாங்கள் பேசிட்டோம், இந்த மாதிரி அலைன்ஸ்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் பேசலன்னா, அவன் அலைன்ஸ் வச்சு விளையாடி இருந்தான்னா அது பிரச்சனையே கிடையாது. அவன் என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா லெவல் 1ல் கூட தான் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லப்படாத இல்லை போடப்படாத ஒரு அலையன்ஸ் இருக்கிறதா அவர் நம்பினார். ரயான் வந்து எப்படியும் முத்துவை தூக்க மாட்டான் அப்படின்னு தான் அவர் போய் ராணாவையும் அருணையும் தூக்குனார் ஃபர்ஸ்ட் 2. 3வது இவனை கவுண்ட்லேயே வைக்கல ரயானை. எப்படியும் ரயான் வந்து விஷாலுக்கு தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பினார். அதனால தான் அந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா இவன் முதுகில் குத்தி விட்டான். அது வந்து தப்பு ரயான் ஆனதுன்னா அவர் சொல்லியே, அன்எத்திக்கல்லாம் சொல்லியே. ஏன்னா அது ஊன் கேமு. ஆனால் அவர் உஷாராக இருந்திருக்கணும், நான் உஷாராக இருந்திருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் அவர் புலம்பிட்டு இருந்தா. அப்படி உன்னை குறைய சொல்லியே. ஆனால் ராணுவ ஏன் சொல்கிறாரு? ஏன்னா அந்த 5 பேரும் வந்து பிளான் போட்டாங்க. அந்த 5 பேரை தூக்கிட்டு நம்ம 5 பேருக்குள்ள இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுவோம், அலைன்ஸே போடாமல் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. பேசினதுக்கு அப்புறமா இவன் அலைன்ஸ் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணாங்கன்னா அது தப்பு இல்லை, அது அன்எத்திக்கல் தானே. அதை தான் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இவர் வந்து எவ்ரி திங் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார், முத்துவ முதுகில் யாராவது குத்துனா எவ்ரி திங் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார் பேசுறது இந்த ரயான். ஆனால் பார்த்தீங்கன்னா டாஸ்கில் ஐயோ அங்கே பாருங்க அட்டாக் பண்ண வராங்க, என்ன தூக்குறதுக்கு தான் இவங்கெல்லாம் அலைன்ஸ் போட்டாங்க, என்னென்னா உருட்டுறோம், தனியாக வா அப்படின்லாம் சவால் விட்டிய, போய் மொக்க வாங்கினிய, அடுத்து 2 டாஸ்கில் அடி உந்துதா தொடர்ந்து, தோத்துட்டு தானே இருந்த. முத்து தானே அங்கே லீட் எடுத்து ஜெயிச்சாரு, அதுதான் ஹீரோ, அதுதான் ப்ரொஃபஸர். நீ சோட்டா பாய்டா சோட்டா. என்ன சொல்றது? இவெல்லாம் ஒரு டாஸ்க் மட்டும்தாங்க விளையாடுறான், இவனுக்கு அதாங்க வருது. அவன் ஆல் ரவுண்டரில் ஒருத்தன் கலக்கிட்டு இருக்க ஒரு பிளேயரை பார்த்து இவர் ஸ்ட்ராட்டஜி இல்லை, நீ லாக் பண்ணுறேன்னா வந்து பண்ணுவா, சரியான வேலிடான பாயிண்ட் எடுத்துட்டு வா. எதுவுமே இல்லையா உங்ககிட்ட, மொக்க பாயிண்ட் எடுத்துட்டு வந்து முட்டு சந்தில் வந்து அடி வாங்கிட்டு போற, தொடர்ந்து அடி வாங்கிட்டு போறது இல்லாமல் இதில் ஓரமாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல். இதில் அங்கே வந்து இவன் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் அப்படின்லாம் வந்து ஜாக்லின் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் தெரியுது இல்லாமல் விட்டு ஓடிங்களாமா அவனை. இவங்க கொடுத்த இடம் தாங்க ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரிக்கே. முதல் வாரத்தில் ஜெஃப்ரிலாம் எப்படிங்க வெளியே தெரிஞ்சான்? இங்கே ஆண்கள் டீம் பெண்கள் டீம்னு இருக்கு, இவன் ஆண்கள் டீம்ல இருந்ததே கிடையாது ஜெஃப்ரி. எப்போ பாரு கார்டன் ஏரியாவில் ஜாக்லின் அக்கா அப்படின்னு சுத்திட்டு இருந்தான்.
அதனால தான் அவனுக்கு ஒரு அடையாளமும் தெரிஞ்சது. அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டது. ஒரு கேமரா ஃபோக்கஸ் வரணும்னா ஒரு இங்கே நோன் ஃபேஸ் வந்து ஜாக்லின். ஸோ ஜாக்லினோட பேசிட்டு அப்படியே அந்த ஏரியாவை கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான். இவன் ஆண்கள் கிட்ட என்ன சொல்லிட்டு போனான் அப்போ ஜெஃப்ரி முதல் வாரத்தில், நான் போய் அங்கே போய் இன்ஃபர்மேஷன்லாம் கறந்துட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போனான். கடைசி வரை ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கலாச்சிட்டு இருந்தாங்களே அந்த வீக்கெண்டில். அப்புறம் அவன் ஜம்ப் அடித்தான். அப்படியே அவனுக்கு ஸ்டாண்டாக நிறைய பேர் தேவைப்பட்டாங்க. அடுத்த வாரம் அவன் தான் ஜம்ப் அடித்தான் சவுண்டு கூட. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, அப்புறம் பவித்ரா, இப்படி மாறி மாறி அவர் ஜம்ப் அடிச்சுட்டு இருந்தார். அந்த பக்கம் சத்யா கூட இருப்பார், திடீர்னு காணாமல் போவார். இதெல்லாம் பண்ணது அவன். ஆமாம் அவன் பண்ணான். ஜாக்லின் பண்ணாங்கன்னா ஜாக்லின் எங்கே பண்ணாங்க? நீங்கள் தான் எல்லா கேங்குன்னு ஒன்று சேர்றீங்க. ஆனால் தப்புன்னு ஆனதுக்கப்புறம் மொத்த பழியை எடுத்துகிட்டு போய் ஜாக்லின் மேலே போகிறீங்க. நீங்கள் வாங்க, ஜாக்லின் பண்ணது தப்பு தான், ஜாக்லினை புழக்கணும் தான். அந்த சம்பவத்துக்காக விஜேஎஸ் அடிச்சது கரெக்டு தான். அந்த கோவா கேங்கை உடைக்கும் போது பண்ணது எல்லாமே சூப்பர். ஆனால் மொத்த பழியை எடுத்துகிட்டு போய் ஜாக்லின் மேலே போடுறீங்களாடா. நீங்களும் கூட்டு கலவாணிகள் தானடா அதில். அது என்ன, அந்த கேங்கால் வர்ற பெனிஃபிட் எல்லாம் ஷேர், ஈக்குவல் ஷேரு. ஏதாவது பேக் ஃபயர் ஆச்சுன்னா மொத்தமாக ஜாக்லினுக்கா? இதில் இப்போ ஒரு புதுசாக ஒரு அலைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்காரு பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் ஒன்று வச்சாங்கல்ல, அந்த டாஸ்க்லையும் அருண் தான் ஓடி வந்து முதல்ல ரிசீவரை ஸ்ட்ரைட்டாக முதல்ல ஓடி வந்துட்டார். அவர் முன்னாடி தான் வராரு, வந்து ரிசீவரை எடுத்துட்டாரு. இவன் அங்கே தான் வந்து தொடுறான், சைடில் ஓடி வந்து தொட்டு நான் தொட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறான். இதை வந்து அங்கே இருக்கிறவங்க அவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படி நடக்கிற ஒரு விஷயம் இது. நம்மளே இங்கே பாஸ் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாஸ் பண்ணால் கூட தள்ளி போயிடுது, திரும்ப ரிவைண்ட் பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே எதிரில் ஸ்பாட்டில் அதை பார்த்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவர் எடுத்துட்டாரு, பிக் பாஸ் பேச ஆரம்பிச்சிட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. உடனே எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க, எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நான் இன்னும் பயங்கரமாக ஆடுவேன், ஆடி கீழ்ச்சிடுவார் இவர். அப்படியே இதுக்கு முன்னாடி ஆடி கீழ்ச்சிட்டாரு, அடுத்து தள்ளிட்டார்ல. அதுதான் சொல்லணுமே, ரொம்ப கிளியராக தெரியுதுங்க. இவன் வந்து முத்து கூட அங்கே போனான்னா நின்னாலாம் சிங்கிளாக நிற்க முடியல. இவர் தன்னை பெரிய டாஸ்க் பீஸ்டாவே நினச்சிட்டு இருக்காரு அவரு. நீ டாஸ்க் பீஸ்ட்னா அங்கே வந்து ப்ரொஃபஸர் இருக்காரா? அதான் அடி வாங்கினிய ரெண்டு முறை வந்து தொடர்ந்து சவால் விட்டதுக்கப்புறம் அடி வாங்குறல, அப்பவே தெரிஞ்சு போச்சு நீ ஒரு மொக்க அப்படின்னு. அதுக்கப்புறமா இப்படி பேசலாமா? ஸோ இங்கே அருண் கிட்ட வந்து மொக்க. அதுக்கப்புறமா அவரு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து சரியான சாய்ஸ், நீங்கள் வந்து 2 பாயிண்ட் எடுத்துங்க, 1 பாயிண்ட் என்ன டாஸ்க்னாலும் நான் பண்ணுறேன். அங்கே மஞ்சரிக்கு கொடுத்தா மஞ்சரி வந்து ஈக்குவல் ஆவாங்க ரயானோட, அது வேணாம் அப்படின்றாங்க ஜாக்லின். ரயானுக்கும் வேணாம், அவனை ஏற்றவும் வேணாம் அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் மஞ்சரி போகும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் ரயானுக்கு நீ கொடுக்குற அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, போய் எடுக்கணும் அப்படின்னும் போது திரும்ப ஏன் வந்து ரயானுக்கு வந்து ரயானும் மஞ்சரியும் பேசி வச்சுருந்தாங்களே டாஸ்க்குக்காக, எதுக்கு திரும்ப வந்து ரயானுக்கு ஃபேவராக இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க? ரயானுக்கு 1 பாயிண்ட் போனாலும் அவன் லீடு எடுப்பான்ல அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. முத்துக்குமரன் கிட்ட பேசி, அதுக்கப்புறம் மஞ்சரி கிட்ட பேசி, மஞ்சரி அது முத்துக்குமரன் சொன்னதான், மஞ்சரி வந்து நேற்று தெரியாமல் பண்ணிட்டான்னாங்க. அப்புறம் இப்போ திரும்ப அதையே பண்ணுறாங்க. இப்போ மஞ்சரி பண்ண தப்பு தான் மஞ்சரிக்கும் இங்கே எதிராக வந்து நிற்குது. மஞ்சரி அந்த கலர் அடிக்கிற விஷயத்த வந்து அவங்க ரயான் கிட்ட கொடுத்துருக்க கூடாது. யார் 0ல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அவங்க 1 பாயிண்ட்டுக்கே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த பக்கம்லாம் காமெடியாக இல்லை. அந்த அருணும் பவித்ராலும் ஸ்கோர் போர்டை பார்த்து கதறிட்டு இருந்தாங்கல்ல. அருண் இந்த மாதிரி காமெடி பண்ணும்போது நல்லா தான் இருக்குது, ஏன்னா அதில் ஒரு உண்மை இருக்கிறதுனால. ஆனால் அதுக்கப்புறம் பண்ண போதெல்லாம் வந்து நமக்கு டப்பான்னு சொல்ல வேணான்னு பார்க்குறேன், அதுக்குள்ளே டப்பாத்தனமான ஒரு சம்பவத்தை பண்ணுற. அப்படி இந்த டாஸ்க்கும் அப்படி தானே, ஜாக்லின் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம யோசிக்கணும், அப்படின்லாம் யோசிச்சு யார்கிட்ட கொடுக்கணும்னு யோசிச்சியா முதல்ல அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுச்சு. ஜாக்லின் போகிறாங்க, டாஸ்க்கு கிளியராக இருக்குது, கலர் பால். அப்போ நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும்? ட்விஸ்ட்டு அங்கே தானே இருக்குது, கலரை தானே ஞாபகம் வச்சுக்கணும், எந்த பக்கம் என்ன கலர் இருக்குது அப்படின்னு. அதையே மறந்துட்டாங்க. பாதி தூரம் விளையாடிட்டு மறுபடியும் எந்தெந்த பாக்ஸில் என்ன கலர் இருந்ததோ அப்படியே திருப்பி போட்டுருக்குறாங்க அந்த கலர் எடுத்து. இதை பண்ணிட்டு வேற எகிரி குதிக்கிறாங்க. டப்பாவை பார்த்து அவங்களுக்கு எடிமா தெரியுது. இந்த குங்குமப்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அடிச்சார்ல அந்த டாஸ்க்ல, இந்த ஜிகே டாஸ்க்ல ஒரு முறை ஓடி வந்து அடிச்சுட்டு, அதில் தானே வந்து குங்குமம் எதுலேருந்து தயாரிக்கப்படுகிறோன்னா குங்குமப்பூ ஏதோ சொன்னார்ல, அதுக்கு தான் வந்து குங்குமப்பூலாம் கொடுத்து விஜய் சேதுபதி வச்சு செஞ்சு விட்டுருந்தாரு. ஸோ அந்த டப்பாவை இப்போ திரும்பவும் பார்க்க முடியுது இல்லை, மொக்க குழந்தைய. அந்த மொக்க குழந்தை தான் அப்புறம் டப்பாவாயிடுச்சு, டப்புக்கு டப்பா, இவர் மற்றவங்களுக்கு பேரை வச்சு இப்போ திரும்ப பார்க்க முடியுது இல்லை. வாட்ச் பண்ணுற இந்த டப்பாக்கும் தெரியலங்க என்ன பால் என்ன கலர் எதில் இருந்தது அப்படின்னு. இதில் கொடுமை, இவரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாரு. யா யூ ஆர் கரெக்ட், யூ ஆர் ரைட்டா.
இதுல -1ன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கலாய்க்கும் போது முகம் அப்படியே மாறுது. பாஸ் என்ன பாஸ் -1 அதெல்லாம் சொல்லவே இல்லையே, இப்படி எல்லாம் சொன்னாதான் உங்களை சிரிக்க வைக்க முடியுது இல்ல அப்படின்னு. இதுல சீரியஸ் ரியாக்ஷன் வேற. மொக்க வாங்கினா அப்படிதானே போனோம். சரியான மொக்க அது. அதுதான் இங்க போடல எபிசோட்ல ஒரு காமெடி வரும்னு நினைச்சேன். அது லைவ்ல வந்து இவங்க பவித்ரா பயங்கரமா சிரிச்சுட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்கும்போது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா ரயான் கிட்ட, இவங்க வந்து ஜாக்லின் வந்து ஜாக்லின் நாங்கள் டாஸ்கை முடிச்சிட்டோம் பாஸ் அப்படின்லாம் இவர் சொல்ல, ஜாக்லின் டாஸ்கை முடிக்கலையா, ஜாக்லின் உன்னதையா முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கவுண்டரை போட்டிருக்காரு முத்து. அதுக்கு எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே ஆயிடுச்சு அங்க. ஸோ வேஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த டாஸ்க்கை. இப்போ அதுக்கப்புறமா வந்து உட்காந்து பேசும்போது ரயான் வந்து யாரை சொல்கிறான், ஒன்று சௌந்தர்யா வந்து வெறும் ரியாக்ஷன் தான், அவங்க கேம் சேஞ்சர்லாம் கிடையாது, சும்மா ஒரு டீம் பிளேயர் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல டப்பாவை எப்படி கரெக்ட் பண்ணிட்டான் பாருங்களேன். ஃபஸ்ட்டு மார்னிங் பேசும்போது பவித்ராவை நேற்று வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி பாரு அருணை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் இவன் சொல்கிறான். அதாவது ஜாக்லின் மஞ்சரி இவங்கெல்லாம். இப்போ அதே அருண்கிட்ட போய் இவன் என்ன சொல்கிறான், சின்ன பிட்டு தாங்க போட்டான், நீங்கள் வந்து பயங்கரமாக அப்போவே சொன்னீங்க, கணிச்சு வச்சு சொன்னீங்க, சௌந்தர்யா வந்து கேம் சேஞ்சர்லாம் கிடையாது சொன்னீங்க. இந்த பக்கம் 3 பேர், இந்த 3 பேரையும் பார்த்தீங்கன்னா பயங்கர புத்திசாலிகள், அவங்க வேற மாதிரி எமோஷ்னலாக விட்டு கொடுக்காம வேற மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இப்படி பிரித்து வச்சு கேம் ஆடுறாங்க அப்படிலாம் நீங்கள் அப்போவே சொன்னீங்க. 9th வீக்கில் இருந்த மாதிரி இப்போ பண்ணியிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், பண்ணியிருந்தா டப்புக்கு டப்பா இன்னும் டான்ஸ் ஆடி இருக்கும், வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு, கதற விட்டுருப்பாரு விஜேஎஸ். அந்த ஒரு வாரம் சம்பவத்துக்கே பார்த்தீங்கன்னா தாங்க முடியல தலைவனால. இதில் ஓரமாக போய் உட்காந்து அழுதுட்டு இருந்தார். இதில் இவர் வர வந்து அப்படியே வில்லன் ரோல், நீங்கள் வில்லன் ரோல் கூட எடுக்கலாம், வில்லன் ரோல் எடுக்கணும்னா நிற்கணும்ப்பா, அதுக்கும் தகுதி கிடையாது டப்பாக்கு. உடனே அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோன்னு நினச்சிட்டு தான் அதெல்லாம் பண்ணிட்டாரு. கடைசியில் வில்லனா அப்படின்னா கடுப்பாகும்ல, பயம் வரும்ல, அதுக்கப்புறம் கோமாளியாக மாறிட்டார் ஃபுல்லாக டப்பா. அந்த டப்பா கிட்ட வந்து இவர் கரெக்ட் பண்ணுறாரு. ஒரே ஒரு பிட்டு தாங்க போட்டான், அன்றைக்கே நீங்கள் சொன்னீங்க நீங்கள் இந்த லெவல் போகலான்ட்டு, இப்போ தூண்டி வேற விடுறான். நல்ல வேலை அதில் டப்பா சிக்கல, டப்பா உஷாராயிட்டா. அப்படி இல்லை எனக்கு என் கேரக்டர் தான் முக்கியம், எனக்கு நெகட்டிவெல்லாம் வேணாம் எனக்கு அப்படின்லாம் அவர் ஒதுங்கிட்டா. அப்படி ஒதுங்கலைனாலும் இன்னும் குத்தி விட்டுட்டு இருக்கிறான். இன்னும் உள்ளுக்குள்ளே போயிட்டு அவர் நம்ம ஒரு ஹீரோ மொமெண்ட்லாம் கிரியேட் பண்ணலாம் போல இருக்குது, இன்னும் வாய்ப்பு இருக்கு போல இருக்கே நமக்கு அப்படின்லாம் கூட இவர் பதிய வச்சுட்டு இருக்காரு ரயான் வந்து டப்பா மனசில். அதே போல் வந்து எனக்கு சிரிப்பாக இருந்தது, இந்த டப்பா வந்து கடைசியில் கேட்டார்ல ரயான் கிட்ட, ஆமாம் எல்லாரும் உன்னை ப்ரிடிக்ஷன்லாம் பயங்கரமாக பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, நீ என்ன ப்ரிடிக்ட் பண்ணுற, கேரக்டர்யா கேமியா அப்படின்னு கேட்டார்ல. அதை தான் நம்மளும் கேட்குறோம், இவன் என்ன ப்ரிடிக்ட் பண்ணிட்டான் அப்படி, அடுத்து என்ன டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஜேஎஸ் ஏதோ சும்மா கலாய்க்கிறதுக்காக ஒன்று சொல்லிட்டு போகிறாரு. அது வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டான், ப்ரிடிக்ஷன் பயங்கரமாக ப்ரிடிக்ஷன். இதில் சம்மந்தமே இல்லாமல் இந்த சவுண்டு, இந்த ரயானு, இந்த ராணவ் கூட நினைக்கிறேன், இந்த பிஆர் கும்பலுக்கு பேசுறதுக்கு பாயிண்டே இல்லையா, அதனால சம்மந்தமே இல்லாமல் இதை ஏதோ பேசிகிட்டு இருக்குங்க. வந்து பாருங்க அவங்க வந்து நாமினேஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் போகிறாங்க. முத்துவெல்லாம் பாருங்க பண்ணல. முத்து வந்து அவன் கேமே வேற, அது டைட்டிலுக்கான கேமு. இவன் உள்ள இருக்கிறதுக்கான எட்ஜில் தொங்கிட்டு இருக்கிறான். இவன் ஆடுற கேம் யாரை தள்ளி விடலாம், யார் கூட இருக்கிறவங்கள வீக்காக இருக்கிறாங்க, இவனை போலவே யார் இருக்காங்கன்னு தான் இவன் பார்ப்பான். அவங்கள தான் இவன் நாமினேட் பண்ணுவான், அவனை காப்பாற்றிக்க. முத்து அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முத்து பண்ண வேண்டியது அங்கே டாப்பில் போட்டிக்கு வர்றாங்கல்ல டைட்டிலுக்கு, அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது தான் முத்துவுடைய வேலை. அப்புறம் இவன் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறான், அவன் ப்ரிடிக்ட் பண்ணல. எல்லாம் சோட்டா பாய்ங்களாவே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது நம்ம. இப்படியெல்லாம் நிறைய பதிவுகளுங்க ஆனால் கொண்டாடிட்டு இருக்காங்க. நாமினேஷன் சவுண்டு யாரை பண்ணாங்க தெரியுமா, இவங்க யாரை பண்ணாங்க தெரியுமா, இவங்கெல்லாம் போயிடுவாங்கன்னு நினச்சி பண்ணிட்டாங்களா அவங்க. ஐயோ என்னத்த காமெடி, எல்லாமே காமெடிங்களா இருக்குது. உள்ள அவங்க கேட்டாங்களே நான் காமெடி பீஸா அப்படின்னு, அந்த மாதிரி தான் இருக்குங்க நிறைய காமெடி பீஸ் வெளியவும். ஸோ இப்போ இவர் ஒன்றுத்தையும் அங்கே பெருசாக ப்ரிடிக்டும் பண்ணல, ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பவித்ரா ஆம்பளை பவித்ராவை மாதிரி புலம்பிட்டு தள்ளிட்டு இருக்கு அப்படி வாரம் ஃபுல்லாக. ஏன்னா எது எத்திக்ஸு எது அன்எத்திக்கல்னே தெரில தம்பிக்கு. அங்கே நான் அது நிறைய முறை சொல்லிட்டேன், தெரியாதவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த கேப்டன்சி டாஸ்கில் ஜாக்லின் விஷால் முத்து விளையாடும் போது ஜாக்லினுக்கும் முத்துக்கும் உடன்படிக்கை இருந்தது. அதுவும் ஜாக்லின் போட்ட உடன்படிக்கை என்னன்னா, என்னால் 4 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் வண்டியில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும், என்னால் முடியலன்னா விஷால் முந்திட்டான்னா நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் மிச்சம் 2 பேரை, உங்ககிட்ட ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க ராணவ் மஞ்சரி, இந்த 2 பேரை வச்சுக்கிட்டோன்னா நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா 400 கிலோ அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஜாக்லின் வந்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஜாக்லின் கொடுக்கல, அவங்க ஸ்லோ ஆகிட்டாங்க ஆனால் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறாரு முத்து, 2 பேர் தான் இருக்கிறாங்க, இவங்களை எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் சேர்த்தாலும் ஜெயிக்க முடியாது, அப்போ எதுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும், இவங்களை அப்படியே விட்டுட்டா
அவங்க யாருக்கு பிடிக்குதோ, இப்போ விஷாலா ஜாக்லின் போது அவங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிக்கிட்டோன்னு விட்டாரு. இப்போ ராணவ் வந்து விஷாலுக்கு போயிடுறான் சப்போர்ட்டா, மஞ்சரி வந்து ஜாக்லின் சப்போர்ட்டா போறாங்க. விஷால் வந்து கேப்டன் ஆயிட்டாரு. அப்ப முத்து சொன்னாரு, ஜாக்லின் அவன் அவன் கேம் அவன் ஆட்டான், ராணவ் அவன் ஆட்டு போட்டோம், அது அவன் கேமு அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அது எது சப்போர்ட் பண்றதுக்கான டாஸ்க்கு. முத்துக்கிட்ட அப்பவே இவன் வந்து கேட்குறான், நீ ஏன் வந்து ராணவை வந்து இந்த பக்கம் அனுப்பல, ஜாக்லினுக்கு அனுப்பியிருந்தா ஜாக்லின் ஜெயிச்சிருப்பாள்ல அப்படின்னு. அப்பவே முத்து சொன்னாரு, ஜாக்லினை ஜெயிக்க வைக்கிறது என் நோக்கம் கிடையாது, நான் ஜெயிக்கணுன்றதான் என் நோக்கம். எனக்கு ஜாக்லின் தான் 2 பேரை தர்றேன்னு சொன்னாங்க, ஜாக்லின் போட்ட உடன்படிக்கையை காப்பாத்தல, நான் எதுக்கு 2 பேரை வந்து அவங்க கேமை அவங்க சூஸ் பண்ணிட்டு போட்டோம், யாருக்கு சப்போர்ட், நான் ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னு அவர் சொன்னார். அவ்வளோ கிளியரா புரிய வச்சதுக்கு அப்புறமா மக்கு மாதிரி அந்த மங்குனி வந்து திரும்பவும் வந்து இங்க இந்த ஃபயர் பிட் டாஸ்க் லெவல் 2ல 5 பேர் இருக்கும்போது யாருமே அலைன்ஸ் போடக்கூடாதுன்னு ரொம்ப டீட்டெயிலாக பேசினதுக்கு அப்புறம் இந்த ராணுவ போயிட்டு சுத்தி எடுக்கிறான். சுத்தி எடுக்கவே கூடாது, சோலோ பிளே 2 டீம் அலைன்ஸ் பிளே பண்ண போது தான் ஒருத்தர் போட்டோ எடுப்பாங்க, ஒருத்தர் சுத்தி எடுக்க போவாங்க. இங்க சிங்கிளா விளையாடும் போது சுத்தி எடுக்கிறதுக்கான வேலையே கிடையாது. ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்கணும், போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் சுத்தி எடுக்கணும். இவன் தேவையில்லாம போய் சுத்தி எடுத்தது தப்பு. இப்ப நீ பண்ணது அன்எத்திக்கல்ரா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அதுக்கு இந்த ரயான் இந்த மங்குனி வந்து என்ன சொல்லுது, அன்னைக்கு வந்து சொன்ன ராணவ் விளையாடுறது கரெக்ட், அவன் கேம் ஆடுனதுன்னு, இப்பவும் அவன் கேம் ஆடுனது கரெக்ட் தானே, இதுவும் அதுவும் ஒன்னா, எப்படி ரெண்டும் ஒன்னாகும்? கொஞ்சமாவது ஐக்யூ லெவல் இருந்த அறிவு இருந்தா, இந்த அறிவே இல்லை இந்த மங்குனிக்கு, இது ப்ரிடிக்ஷன் கிங்கா, இது ப்ரிடிக்ட் பண்ணிடுதா, இது எவ்வளவு மகா மட்டமா இருக்கு மூளை, எப்படி ரெண்டும் ஒன்னாகும்? அங்க ராணவ வந்து சொன்னது வந்து எனக்காக அங்க எடுத்துட்டு போய் நான் சேர்த்தாலும் வேஸ்ட். மஞ்சரி வந்து அப்ப சொல்லியிருப்பாங்க, ஏன்டா வேஸ்ட்னு நினைக்கிற, இப்போ நோட்டாக்கு ஓட்டு போடுறோம், அது ஏதாவது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஏன் ஓட்டை நான் பதிவு பண்றேன் அப்படின்வாங்க. அதே போலதான் மஞ்சரி அங்க சொன்னாங்க, நீ எங்க 2 பேரும் எடுத்துட்டு போய் சேர்த்திருந்தாலும் வேஸ்ட் கிடையாதுடா, எங்க சப்போர்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது இல்லடா உனக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அதுதான் முன்னாடியே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அங்க முன்னாடி வந்து பிளாஸ்மா முன்னாடி 3 பேர் வந்து நின்னாங்க. அப்ப யாருக்கு சப்போர்ட்னு வரும்போது விஷாலுக்கு 4 பேர், ஜாக்லினுக்கு 4 பேர், இவருக்கு முத்துக்கு 2 பேரும் வந்துட்டாங்கல்ல. ஸோ உங்க சப்போர்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு வந்து திரும்ப அங்க ஒன்று ப்ளே பண்ணணும், அது தேவையில்லையே. நீங்களாவது உங்க கேம் ஆடுங்க, நான் தான் கேம் ஆட முடியல, நீங்களாவது உங்க கேம் ஆடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்னாரு. அவ்வளோ கிளியரா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அப்பயே 1 மணி நேரத்துக்கு மேல உட்காந்து திரும்பவும் வந்து இப்போ வந்து அன்னைக்கு ராணுவ ஆனது கரெக்டுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு ராணுவ ஆனது எப்படா, அதான் பேசிட்டாங்களே, அலைன்ஸ் போடக்கூடாது, சோலோவா தான் விளையாடணும்னு பேசிட்டாங்கல்ல 5 பேர், அந்த 5 பேருமே பேசிட்டாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு அலைன்ஸ் போட்ட மாதிரி ஒருத்தன் விளையாடுறான்னா அது எப்படி வந்து எத்திக்கலா இருக்கும்? அது அன்எத்திக்கல் தான் சொல்லுவாங்க. நீ அங்க சொன்னீங்கன்னா அதுவும் இதுவும் ஒன்னா? இவ்வளவு ஒரு மங்குனிங்க இவனை போய் ப்ரிடிக்ஷன் கிங், இவர் கீழ்ச்சிடுவார் இவர் ப்ரிடிக்ஷனை. இந்த பேசிக் விஷயமே புரியல உனக்கு, அப்புறம் என்ன ப்ரிடிக்ஷன் பண்ணுவ நீ? ஒஸ்ட் இருக்கிறதுல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா இதை தான் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ராணவ் அவர் வந்து டாஸ்க் ஒன்று பண்ண சொன்னால் அது ஒரு தற்கூரி, ஒன்றுமே தெரியாது, டாஸ்க்கும் ஒழுங்காக பண்ணாது, கேட்ட கேள்விக்கு ஹோஸ்ட்டுக்கிட்டே ஒழுங்காக பதில் சொல்லாமல் இதில் ஹோஸ்ட்டுக்கிட்டே கோவம் வரப்படுவார். இவனுங்க செட் பண்ணி வச்சுட்டு வந்த ஆளுங்க ஹோஸ்ட்டையும் திட்டுவானுங்க சம்மந்தம் இல்லாமல். ஐயோ பாவம், பரிதாப பிச்சை எடுக்கிறது வந்து பாருங்க, ஐயோ டார்கெட் பண்ணிட்டாங்க, அவனும் சொல்கிறான் பாருங்க டார்கெட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி, இந்த ராணவுடைய ஸ்ட்ராட்டஜி. ஆஃப்டர் இந்த ஃபேமிலி உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மார்க்கமாக இல்லை, திடீர்னு டார்கெட்டுங்கிறான், திடீர்னு பார்த்தா ஹோஸ்ட்டுக்கிட்டே சார் என்கிட்ட பாசமாக பேசுங்க சார் அப்படிங்கிறான். எல்லாம் அப்பா வெளியே பேசினது தானே உள்ள அவன் பேசிட்டு இருக்கான், அவன் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இது வந்து பக்கா பிளான். இப்போ பார்த்தீங்கன்னா முத்துவை பார்த்து வார்த்தையெல்லாம் வர விடுறாரு, வார்த்தை, கெட்ட வார்த்தைலாம் வர விடுறாரு. இவன் பெரிய அவன் அப்படின்னு எங்கிருந்து வருது இந்த தைரியம்? உனக்கு பிளே கூட பண்ண தெரியாது, ஒரு தற்கூரி நீ வந்து அவளை கெட்ட வார்த்தைலாம் வேற பேசுற. இதில் வந்து அன்எத்திக்கல் சொன்னது எனக்கு ஹிட் ஆயிடுச்சு, ஹிட் ஆகுமா? ஆகணும்ல. இவர் அன்எத்திக்கலா விளையாடுவாராம், நீ விளையாடுனது அன்எத்திக்கல்றான்னு சொன்னா இவருக்கு ஹிட் ஆயிடுமா? எப்படி ஹிட் ஆகும் அது? இவர் மகா மட்டமா பதில் சொல்லுவாராம், பைத்தியம் மாதிரி வளருவாராம், லூசு மாதிரின்னு சொன்னாங்கல்ல சௌந்தர்யாங்க, லூசு மாதிரி பேசுவாராம். ஏன்டா லூசு மாதிரி பேசுறேன்னு யாராவது கேட்டாங்கன்னா ஐயோ பாருங்க டார்கெட் பண்றாங்க, ஐயோ பாருங்க அப்படி சொல்லிட்டு பரிதாபிச்சு எடுப்பாங்க வந்து வெளியில செட் பண்ணி வச்ச ஆளுங்க. நீ என்ன பண்றியோ அதுக்கேற்ற மாதிரி தான், நீ ஒழுங்கா பண்ணா உன்னை பாராட்டுறது தான் வராருல ஒருத்தர். இப்போ வேணும்னே பண்றதுங்க, தெரியணுங்கிறதுக்காகவே ஒன்று பண்றது,
இங்கேயும் பாருங்க ஒரு சின்ன டாஸ்க், எல்லாருமே அவங்க டாஸ்க்கை பண்ணிட்டாங்க. இவர் அந்த டாஸ்க் கூட பண்ண மாட்டார். முத்து அழகா சொல்லியிருப்பாரு, இவன் எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஈஸியா மன்னிக்கப்பட்டுட்டே இருக்கிறான் அந்த வீட்டில் அப்படின்னு. அதை பார்க்க முடிஞ்சது இல்ல. அவர் வந்து விளக்கம் சொல்ல வர்றாரு, அவாய்ட் பண்றாராமா இவர். அவ்வளோ அவாய்ட் பண்ணணும். முத்து வந்து சொல்லிட்டா, இனிமேல் நீ பேசவே வேணாப்பா, விடுப்பா, யாரும் இந்த வீட்டில் அதை பண்ண மாட்டாங்க, நீ பண்ணிட்ட, இன்னும் நீ பேச வேணாம் அப்படின்னு போனா, திரும்ப முத்து கிட்ட பேச போறாரு இவர். எனக்கு ஹிட் ஆயிடுச்சு முத்து, ஹிட் ஆயிடுச்சு முத்து அப்படின்னு. நேற்று வந்து ரயான் கிட்ட பண்ணதான் இங்கேயும் சொன்னார். இப்போ என்னடா அவன் பிரச்சனை, நேற்று ரயான் கிட்ட சொன்னார்ல, என்னடா அவன் பிரச்சனை, நீ ஸ்ட்ராட்டஜி போடல, நான் ஸ்ட்ராட்டஜி போட்டேன் அதுதானே. பவித்ரா, நான் ஸ்ட்ராட்டஜி போட்டேமா, இவன் போடல, ஓகேவாடா, போய் நிம்மதியாக தூங்குடான்னார்ல, அதே தான் இங்கேயும் சொன்னார். இந்த தற்கூரிக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய போகிறது இல்லை. ஓகேப்பா, நீ வந்து அன்னையத்துக்குலா விளையாடல, எனக்கு அப்படி தோணுச்சு, இப்போவும் நான் அப்படின்னு நினச்சிட்டேன், ஆனால் நீ அப்படி பண்ணல, ஓகேவாப்பா, போதுமாப்பா, போப்பா அப்படின்ட்டார்ல. இப்போ திருப்தி ஆயிடுவீங்களா? அந்த கேமில் அப்பட்டமாக தெரியுது இல்லை எல்லாருக்குமே. அருணுக்கே தெரிஞ்சதுனால தானே அமைதியாக கேட்டுருக்கிறாரு, ஆமாம் அவன் பண்ண தப்பு அப்படின்னு. இல்லைன்னா அருண் விட்டுருப்பாரா, விஷால் விட்டுருப்பா அப்படியா? இவ்வளோ மோசமாக விளையாடுவாங்களாம் இவனுங்க. இதில் இவனுங்க வந்து பேசுகிறானுங்க பாரு. முத்து அவனுக்கு சாதகமாக பேசிக்கிறான். எண்டில் பாருங்க அந்த சௌந்தர்யா, அவனுக்கு சாதகமாக முத்து சில விஷயம் பேசிக்கிறான்னா உங்களுக்கு வாயிலாம் இல்லையா, உங்களுக்கு மூளையே இல்லையா? அங்கே போட்டியாளராக தானே போயிருக்கிறீங்க, அவங்க கூட போட்டி போட்டு தானே போயிருக்கிறீங்க. அவனுக்கு சாதகமாக அவன் பேசுகிறான், அவன் பேச்சாளர் பயங்கரமாக பேசிடுவான். ஏன் உங்களுக்கு வாயே இல்லையா? உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, உண்மைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட அந்த உண்மை போதுமே பேசுறதுக்கு. அவன் பேச்சாளனாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டுமே. ஏன்னா அந்த உண்மை இல்லை, நேர்மை இல்லை, அங்கே இருக்குது. அதனால தான் அந்த பேச்சு சுவாரஸ்யமாக இருக்குது, சரியாக இருக்குது. உங்களால் பேசவே முடியல. யார் வந்து பேசினாலும் ரெடியாக இருக்குன்னு தானே இருக்கிறான். ஏன்னா அவங்ககிட்ட உண்மை இருக்குது, பாயிண்ட் இருக்குது. உங்ககிட்ட இல்லை, பாயிண்ட்டுன்னு நினச்சதா ஒன்று எடுத்துகிட்டு போகிறீங்க, மொக்கை வாங்கிட்டு முட்டுச்சந்தில் அடி வாங்கிட்டு ஓடி வர்றீங்க திரும்ப. அதை தான் இங்கே திரும்பவும் பார்க்க முடிஞ்சுது எண்டில் கூட. இதில் இந்த சவுண்டு ராணவு இந்த சீசனின் வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளே பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இவர் சொன்ன மாதிரி தான், அருண் சொன்ன மாதிரி தான். அந்த ஒரு விஷயத்தில் டப்பா சொன்னதை ஒத்துக்கலாம், வெறும் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு. ஆனால் ராணவ் நம்ம இவங்க கத்துறாங்க. அதே போல் ராணவ் பார்த்தீங்கன்னா இவங்கள பார்க்கும்போது அவருக்கு ஒரு தைரியம். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தானே. இவங்கள பார்த்து தானே அவர் இன்ஸ்பயர் ஆகிட்டு வைல்டு கார்டில் ஹால் செட் பண்ணிட்டு வந்துருக்குற. அப்படி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா, இதில் ஒரே பிஆர் கேங்குன்னு வேற சொல்கிறாங்க. இது வேற வாடா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. ரெண்டு பேர்கிட்ட காசு வாங்கிட்டு ரெண்டு பேருக்கு எதிராக அடிச்சுக்கிற மாதிரிலாம் பதிவு இவங்களே போட்டுறானுங்களா, ஒரே கேங்கு பண்ணாலும் பண்ணுவாங்கல்ல. நீ என்ன உருட்டினாலும் என்ன கத்தி கதறினாலும் உள்ளே இருக்கிறதுடைய ஒர்த்து என்னன்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே வெளியே வந்துடுது இல்லை, அதை கிளியராக பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் எண்டில் வந்து அந்த இன்னொரு டாஸ்க் வச்சாங்கல்ல, அந்த டாஸ்கில் தீபக், ரயான், முத்து ரயான் 3 பேரும் பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட் எடுக்கிறாங்க இந்த கிளாக் டாஸ்கில். அடுத்து இவங்க சௌந்தர்யா மட்டும் தான் 10 பாயிண்ட், ராணவும் மஞ்சரி வந்து 11 பாயிண்ட் எடுக்கிறாங்க. இப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண மாட்டேன், ட்விஸ்ட்டுன்ட்டார் பிக் பாஸ். அந்த ட்ரம் டாஸ்க்கை வந்து நிப்பாட்டாங்க. அதில் என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு தெரில. அது ஃபுல்லாக டாஸ்கே கேன்சலா இல்லை எதுக்கு நிப்பாட்டினாங்க? 2 பேருக்கு அடிபட்டுருச்சு இல்லை, அதனால சீரியஸ் ஆகிடுமோ நிப்பாட்டினாங்களா, இல்லை வேறு ஏதாவது காரணமா அப்படின்னு தெரில. அதுவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷால் அருண் அடிபட்டு போயிட்டு வந்தாங்கல்ல, இது இன்னும் அடிப்படை வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சு அதை நிப்பாட்டாங்க. வேறு ஏதாவது டாஸ்க்காவது வச்சிருக்கலாம். அதுக்கு பதில் இந்த ஃபோன் டாஸ்க் வச்சதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிருக்கலாம். ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னு தெரில. அப்புறம் இங்கேயும் இந்த டாஸ்க்கு இதோட ரிசல்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இது டைம் பேஸ்டாக வருமா, என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரில. அது விஜேஎஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. அது ட்விஸ்ட்டு இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம், அப்படின்லாம் 2 மாதிரியும் பேச்சு இருக்குது. பார்ப்போம், நாளைக்கு காலையில் அப்டேட் அது வந்துடும்ல, அதை பற்றி அடுத்து டீட்டெயிலாக பேசலாம் காலையில். ஸோ இன்றைக்கான சம்பவங்கள் இவ்வளோ தான். ஆனால் இதுக்கு நடுவில் மஞ்சரி டிடிஎஃப் அவனுக்கு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அப்புறம் யார் போவாங்க அப்படின்லாம் கேட்டுருக்குறாங்க. வேறு யார் இப்படி வந்து டிக்கெட்டை பார்த்ததும் இப்படி கை எடுத்துகிட்டு வந்தீங்க, ஆசையாக விட்டீங்க, கை கெட்டினதை நீங்கள் தான் விட்டீங்க மஞ்சரி அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய அந்த ரயானுக்கு கொடுத்த வாய்ப்பு பெரிய தப்பான வாய்ப்பு, அது கொடுத்துருக்க கூடாது. இன்னும் அவங்க உணரலை அப்படின்னு தான் சொல்லணும். திரும்ப அப்படி தான் இருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் கோவா கேங்குடைய பாசம் மிச்சம் இருக்குல்ல, இந்த அன்னை தெரசா கிட்ட, ஜாக்லின் கிட்ட, அவங்க உடனே வந்து அவன் ஜெயிக்கணும், அவன் பாவம், அவனை எதிர்த்து நான் விளையாட மாட்டேன் இனிமே என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் சொல்லிட்டு போனார்ல, இந்த விட்டு கொடுக்குறது, பாவம் பார்க்குறது, இதெல்லாம் வேணான்னு சொன்னார்ல.
திருந்த மாட்டாங்க. இதனாலேயே ஜாக்லின் மொத்தமாக அடி வாங்கிட்டு வெளியே வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது இல்லைன்னா ஜாக்லின் இருக்க வேண்டிய இடம் வேற. அதுக்கு தகுதியான ஆள் தான், அவ்வளோ திறமையான ஆள் தான், எஃபோர்ட்டும் போட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான் அவங்கள பின்னாடி இழுத்து இழுத்து விடுது. இப்போ அதை பார்க்க முடியுதுல்ல, அவனும் வந்து குத்திட்டு இருக்கான்ல முதுகுல, அதை பார்க்க முடியுதுல்ல. ஸோ டப்பாவோட ஒரு அலைன்ஸ் போட்டிருக்காரு அவங்க. நீ அடுத்த வாரத்தில் தான் அது என்ன மாதிரி போகுது, இந்த வாரம் எது யாரை அடிக்க போகிறாங்கன்றதை பொறுத்து தான் அடுத்த வாரம் அவங்க அலைன்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். பெரிய டாஸ்க்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை டாஸ்க் லெவலில் அப்படின்னாலும் அடுத்த வாரத்தில். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் போவோம். குத்துறது, அங்கங்கே உட்காந்து புலம்புறது, இதெல்லாம் போகும். கத்துறது கதறதெல்லாம். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொன்று லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, அந்த ஆடு ஒன்று டாஸ்க் ஒன்று பண்ணாங்கல்ல, முத்து அருண் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது. அது நிறைய இடத்துல பார்த்துட்டோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா முத்து கலகுறாரு. இந்த விஷால் என்டர்டெய்னர்னு சொல்லிக்கிறானே தவிர ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறான். என்ன டாஸ்க் பண்ணாலும் என்ன கவுண்டர் கொடுத்தாலும் எல்லா கவுண்டர்லையும் சினிமா டைலாக் அந்த ரெஃபரன்ஸ் தான் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் பண்ணவே மாட்டேங்கிறான் எதுவுமே. ஆனால் வந்து தன்னைத்தானே என்டர்டெய்னர்னு சொல்லிட்டு யாரோ அவனுக்கு நம்ப வச்சிருக்கிறாங்க போல இருக்குது. அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் என்டர்டெய்னர்னு. அதை பார்க்க முடியல. சினிமா ரெஃபரன்ஸ் தானே அங்கே பார்க்க முடியுது. நீ சினிமாவில் தானே இருக்க, நீ ஒரு க்ரியேட்டிவாக இதாக பண்ண வேண்டியது தானே. ஒரு சின்ன விஷயம் பண்ண தெரியாதா உனக்கு? ஆனால் முத்து பண்ணுறதெல்லாம் ஒரிஜினலாக இருக்குது. இவன் பண்ணுறதெல்லாம் தொடர்ந்து கவுண்டர் கூட ஒழுங்காக வரமாட்டேங்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சந்தானம் விஜேஎஸ்கிட்டே அதானே பண்ணிட்டு இருந்தான். சந்தானம் காமெடி எடுத்து தானே பேசிட்டு இருந்தான். ஒஸ்ட்டு விஷால் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ தரோ என்டர்டெய்னராக இருக்கட்டும், நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, கேமரு, நீங்கள் எப்படி எடுத்தாலும் அதான் சொல்கிறோம் ப்ரொஃபஸர் அப்படின்னு. வேறு லெவல் முத்துக்குமரன். ஸோ சிறப்பான தரமான ட்விஸ்ட்டு நாளைக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ பார்க்கலாம் இருக்கா இல்லையா அப்படின்னு காலைல அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கான எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோ தான். நீங்கள் தான் சொல்லணும்னு நினச்சா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.